ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சிந்து பைரவி சீரியலில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. அடுத்தடுத்த சுவாரஸ்யங்களை தெரிஞ்சுக்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இப்போ இங்கே நம்ம காயத்ரி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம அன்னபூரணிக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்குது. எசைக்கு நம்ம காயத்ரி எப்படியாவது சாவடிச்சிடணும், எனக்கு கிடைக்காதவ வேறு யாருக்குமே கிடைக்கக்கூடாது, அவன் நிம்மதியாகவும் இருக்கக்கூடாதுன்றதுக்காக கிணத்துல நோக்கி தள்ளி விட்டுட்டாங்க. ஸோ கெட்டதுலேயும் ஒரு நல்லது அப்படின்ற மாதிரி தான் இப்போ நம்ம காயத்ரிக்கு. இப்போ காயத்ரியோட உயிரும் காப்பாற்றப்பட்டுச்சு. அது மட்டும் இல்லாமல் சின்ன வயசுலேருந்தே பேசாமல் இருந்த நம்ம காயத்ரி இப்போ வாயை திறந்து அம்மா அப்படின்னு கூப்பிட்டாங்க. ஸோ அன்னபூரணி அவ்வளோ பயங்கர ஹாப்பி. உடனேங்க நம்ம பைரவி இருந்துட்டு, அத்தை அந்த கடவுள் எப்போவுமே நமக்கு துணையாக தான் இருக்கும் அத்தை, நீங்கள் யாருக்கும் இது வரைக்கும் எந்த ஒரு கெடுதலையுமே செஞ்சது கிடையாது, நீங்கள் ரொம்ப ரொம்ப நல்லவீங்க அத்தை, உங்களுக்கு எதுவுமே கெட்டதாக நடக்காத அத்தை, அந்த கடவுளே உங்கள் பக்கம் இருக்காரு. சரிங்க அத்தை, நம்ம இப்போவே வீட்டுக்கு போவோம், காயத்ரி போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு உடனே காயத்ரி இங்கே நம்ம அன்னபூரணிக்கிட்ட, அம்மா உங்ககிட்ட நான் ஒரு முக்கியமான விஷயம் பேசணுமா, இன்றைக்கி நான் உசுரோடு நிற்கிறேன் அப்படின்னா, இன்றைக்கி நான் உசுரோடு நின்று உங்களை அம்மான்னு கூப்பிட்றேன் அப்படின்னா அதுக்கு காரணம் சிந்து அண்ணி தான். சிந்து அண்ணி மட்டும் இல்லாமல் இருந்திருந்தால் கண்டிப்பாக இன்றைக்கி என்ன நீங்கள் உயிரோடு பார்த்துருக்கவே முடிஞ்சிருக்காது. அந்த கேடு கெட்ட எசைக்கு செஞ்ச தப்புனால இன்றைக்கி நான் ரொம்ப பாதிக்கப்பட்டிருப்பேன். எல்லாத்துக்குமே நன்றி சொல்லணும் அப்படின்னா சிந்து அண்ணிக்கு மட்டும்தான். தயவு செஞ்சு சிந்து அண்ணியோட மனசில் உள்ள ஆசையை நீங்கள் தாம்மா நிறைவேற்றி வைக்கணும். சிந்து அண்ணி ரொம்ப ரொம்ப நல்லவிக, நம்ம குடும்பத்துக்கும் சரி சிவா அண்ணனுக்கும் சரி யாருக்குமே துரோகம் நினைக்காதவக. அதாவது சிவா அண்ணனை உயிருக்கு உயிராக நேசிச்சனால மட்டுமே சிந்து அண்ணி பொய் சொல்லி கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்களே தவிர மற்றபடி சிந்து அண்ணி மனசில் எந்த ஒரு கெட்ட நோக்கமோ கெட்ட எண்ணமோ கிடையவே கிடையாது. உங்கள் காலில் கூட விழுகிறமா, தயவு செஞ்சு சிந்து அண்ணியையும் சிவா அண்ணனையும் ஒன்று சேர்த்து வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் நம்ம காயத்ரி கெஞ்சி கேட்குறாங்க. இப்போது அன்னபூரணி, சரி காயத்ரி, எல்லாமே எதுவாக இருந்தாலும் நம்ம வீட்டில் போய் பேசிப்போம், இங்கே நின்று பேசிக்கிட்டு இருக்க வேண்டாம், வா நம்ம போவோம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் காயத்ரியை நம்ம அன்னபூரணி, சிந்து, பைரவி இவங்க 3 பேருமே வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. ஸோ வீட்டுக்கு போனதுமே இங்கே நம்ம ஆறுமுகமும் சிவாவும் இருக்காங்க. என்னம்மா வீட்டில் யாருமே இல்லை, நாங்களும் ரொம்ப நேரமாக தேடி பார்த்துக்கிட்டு இருந்தோம், வீட்டெல்லாம் திறந்து வச்சுட்டு எங்கே போயிருந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு சிவா கேட்குறாங்க. உடனே இங்கே நம்ம காயத்ரி அண்ணன் அப்படின்னு சொல்லிட்டு சிவாவையும் நம்ம ஆறுமுகத்தையும் போய் ஹக் பண்ணிக்கிட்டு பயங்கரமாக அழுகிறாங்க. சிவாவுக்கு நம்ம ஆறுமுகத்துக்கும் பயங்கர அதிர்ச்சியாக இருக்குது. காயத்ரி நீ பேசுறியா காயத்ரி, உனக்கு பேச்சு வந்துருச்சா, வாய் நிறைய அண்ணான்னு கூப்பிட்றியே, ஐயோ மனசுக்கு ரொம்ப நிறைவாக இருக்குது காயத்ரி அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. எப்படி எப்படி காயத்ரிக்கு திடீர்னு பேச்சு வந்தது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் உடனே அன்னபூரணி இருந்துட்டு சொல்கிறாங்க, இந்த எஸ்சிக்கு காயத்ரி அடித்து தோப்புக்குள்ளே தூக்கிட்டு போகிறதா ஒருத்தவங்க சொன்னாங்க. நாங்கள் போய் பார்க்குறப்போ அந்த எஸ்சிக்கு காயத்ரியை கிணத்துல தள்ளி விட்டுட்டு அவன் பாட்டுக்கு ஓடி போயிட்டான். சிந்து தான்ப்பா, சிந்து தான் காயத்ரியை காப்பாற்றினது. சிந்து மட்டும் இல்லை அப்படின்னா கண்டிப்பாக காயத்ரியை நம்ம யாருமே உயிரோடு பார்த்துருக்க முடியவே முடியாது அப்படி சொல்லிட்டு அன்னபூர்ணி சொல்கிறாங்க. ஸோ இதை கேட்ட இங்கே நம்ம ஆறுமுகமும் நம்ம அதாவது சிவாவும் பயங்கரமாக டென்ஷன் ஆகுறாங்க. என்ன சொல்கிற காயத்ரி, அந்த எஸ்சிக்கு உனக்கு கிணத்துல தள்ளி விட்டுட்டேனா, பாவி, அவனுக்கு எப்படி தான் மனசு வந்திருக்கும் அப்படி சொல்லிட்டு உடனே இங்கே நம்ம காயத்ரி இருந்துட்டு அண்ணன் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக அழுகிறாங்க. அழுகாத காயத்ரி, அதான் சிந்து உன்னை காப்பாற்றிட்டாங்கல்ல, நீ எதுக்காக இப்போ அழுதுகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு. இல்லைண்ணே, நான் குளிக்கிற ஃபோட்டோவோ வீடியோ எல்லாமே அந்த எஸ்சிக்கு ஃபோனில் வச்சுருக்கான், நான் மட்டும் அவன் கூட ஒன்று சேர்ந்து வாழலை அப்படின்னா அந்த ஃபோட்டோஸ் எல்லாத்தையுமே அவன் சோஷியல் மீடியாவில் போட்டுருவேன்னு சொல்லிட்டு என்னை மிரட்டினான் அப்படின்னு சொல்லிட்டு. இதை கேட்ட அன்னபூர்ணி, நம்ம சிவா, ஆறுமுகம்னு சொல்லிட்டு இவங்க எல்லாருமே அதிர்ச்சி ஆகுறாங்க. என்ன சொல்கிற காயத்ரி அப்படின்னு சொல்லி கேட்கவும், ஆமாண்ணா, என்னுடைய எல்லா பர்சனல் வீடியோஸ் எல்லாத்தையுமே வச்சுருக்கான், பாவி என் வாழ்க்கை கெடுக்கணும்னு நினைக்கிறான், நான் வேறு யாருக்கிட்டுமே எனக்கு பிடிச்ச வாழ்க்கையை வாழக்கூடாது அப்படின்னு அவன் நினைக்கிறானே அப்படி சொல்கிறாங்க. ஸோ இங்கே நம்ம சிவா இருந்துட்டு, எப்போ உன்னை இப்படியெல்லாம் மிரட்டினான் அவன் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ணன் கொஞ்ச நேரம் ஒரு 2-3 மணி நேரத்துக்கு அவன் எனக்கு அது முன்னாடி ஃபோன் பண்ணி என்கிட்ட இதெல்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தான், அவன் கூட நான் ஒன்று சேர்ந்து வாழலை அப்படின்னா இதை எல்லாத்தையுமே சோஷியல் மீடியாவில் போட்டுருவேன், ஒழுங்காக இங்கே கிளம்பி வான்னு சொல்லி மிரட்டினானே, அதனால தான் யார்கிட்டையுமே சொல்லாமல் நான் போனேன், ஆனால் போன இடத்துல அவன் என்னை சாகடிக்கணும்னு சொல்லிட்டு முடிவு செஞ்சுருப்பான்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலண்ணே அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நடந்த எல்லாத்தையுமே சொல்கிறாங்க. ஸோ நம்ம சிவாவும் ஆறுமுகமும், இங்கே பாரு காயத்ரி, நீ எதை நினச்சியும் கலங்காத,
சரியா? இந்த மாதிரி பொறுக்கி பசங்களை கொன்று போடணும். நான் கண்டிப்பாக அவனை கொல்லாமல் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சிவாவும் ஆறுமுகமும் பயங்கரமாக கோவப்படுறாங்க. இப்போ இங்கே நம்ம அன்னபூர்ணி இருந்துட்டு, இங்கே பாரியா சிவா, நீ கோவப்படாத, முதல்ல காயத்ரியோட பர்சனல் வீடியோஸ் எல்லாத்தையுமே அவன் ஃபோன்லேருந்து நம்ம டெலீட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு அவனுக்கான தண்டனையை நம்ம வாங்கி கொடுக்கணும். நீ பாட்டுக்கு கோவத்தில் ஏதாவது ஒன்று செய்ய போய் அவனோட உயிர் போயிடுச்சு அப்படின்னா காலத்துக்கும் ஜெயிலில் இருக்கணும்யா. அதை எல்லாத்தையுமே நம்ம யோசித்து தான் பண்ணணும். காலம் ஃபுல்லாக இந்த எஸ்சிக்கு வெளியவே வராத அளவுக்கு நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இங்கே நம்ம ஆறுமுகம் இருந்துட்டு, அம்மா எப்படிம்மா உங்களால் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு, என்னால் முடியும் ஆறுமுகம், நான் இப்போவே அதுக்கான வேலைகளை ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம அன்னபூர்ணி வந்து அவங்களுக்கு தெரிஞ்ச ஒரு இன்ஸ்பெக்டர்கிட்ட விஷயத்த சொல்கிறாங்க. ஸோ அவங்க பெரிய ஆஃபீஸர். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் நம்ம அன்னபூர்ணிக்கு இன்ட்ரோ ஆகியிருப்பாங்க. ஸோ அவங்க 2 பேருமே பெஸ்ட் ஃப்ரெண்டுன்னு கூட சொல்லிக்கலாம். ஸோ அவங்கக்கிட்ட பேசவும் அந்த ஆஃபீஸர் இருந்துட்டு, நீங்கள் கவலையே படாதீங்க, அந்த பொறுக்கி நாயை நான் பார்த்துக்கிறேன், ஒரே ஒரு 2-3 மணி நேரத்தில் அவனை பிடிச்சி ஜெயிலில் போடுறேன், அவன்கிட்ட இருக்கிற சீக்ரெட் வீடியோ எல்லாத்தையுமே நீங்களே வந்து இங்கே டெலீட் பண்ணுவீங்க அப்படி சொல்லிட்டு அந்த ஆஃபீஸர் சொல்கிறாங்க. சரிங்க சார் அப்படி சொல்லிட்டு அந்த பொறுக்கி நாயை கண்டுபிடிச்சிட்டு எனக்கு கால் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம அன்னபூர்ணி வந்து ஃபோனை வச்சிடுறாங்க. உடனே இங்கே நம்ம ஆறுமுகம் இருந்துட்டு, அம்மா இதெல்லாம் கரெக்டாக வருமாம்மா, காயத்ரியோட பர்சனல் வீடியோவை யாராவது பார்த்துட்டா காயத்ரிக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குல்லம்மா, நம்ம அந்த எஸ்சிக்கு எப்படியாவது ரகசியமாக தேடி கண்டுபிடிச்சி அந்த ஃபோனை சுக்குநூறாக உடச்சி போட்டால் தான் எனக்கு நிம்மதியாக இருக்குமா, போலீஸ் வரைக்கும் இது போக வேண்டாம்னு நினைக்கிறேன் நான் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சிவாவும் ஆறுமுகமும் சொல்லவும், அன்னபூர்ணி இருந்துட்டு, நீ சொல்கிறதும் கரெக்டு தான் சிவா, இருந்தாலும் அந்த எஸ்சிக்கு இப்போ ரொம்ப ரொம்ப மாறிட்டான், ஒரு உயிரை எடுக்கிறதுக்கு கூட அவன் துணிஞ்சிட்டான். நம்ம ஏதாவது அவனை பிடிக்க போய் அவன்கிட்ட இருக்கிற ஆதாரத்தை நம்ம அழிக்க போனோம் அப்படின்னா கண்டிப்பாக அவன் நம்மளை கொண்டு போகிறதுக்கு கூட தயங்க மாட்டான். அதான் எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது சிவா அப்படி சொல்லிட்டு. என்ன பெரியம்மா, இதுக்கெல்லாம் எதுக்காக பயப்படுறீங்க, நான் பார்த்துக்கிறேன், போலீஸும் ஒரு பக்கம் தேடட்டும், நான் அவனை பார்த்து இல்லை அவன் என் கைக்கு கிடைச்சாலோ அவனை உண்டில்னு பண்ணாமல் விட மாட்டேன். இங்கே பாருங்கள் பெரியம்மா, நீங்கள் பயப்படாதீங்க, அவனை நான் கொன்னும் போட மாட்டேன், நீங்கள் ரிலாக்ஸ் ஆகிருங்க, காயத்ரியை இப்படி கஷ்டப்படுத்தின அந்த எசக்கியை கண்டிப்பாக அதுக்கான தண்டனையை நான் கொடுக்காம விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம சிவா வந்து சொல்கிறாங்க. ஸோ இப்போது இங்கே அன்னபூர்ணி இருந்துட்டு, என்னமோ எப்படியோ கெட்டதுலேயும் ஒரு நல்லதுன்ற மாதிரி காயத்ரி இப்போ வாயை திறந்து பேச ஆரம்பிச்சிட்டா, மனசுக்கு அம்புட்டு நிம்மதியாக இருக்குது. காயத்ரி வா காயத்ரி, சாமி முன்னாடி நின்று சாமி கும்பிடுவ அப்படி சொல்லிட்டு இங்கே நம்ம காயத்ரியை கூட்டிகிட்டு போயிட்டு பூஜை ரூம் முன்னாடி நிற்க வச்சு, கும்பிடு காயத்ரி, நீ இன்னைக்கு வாய் திறந்து பேசுகிற அப்படின்னா அதுக்கு இந்த கடவுள் தான் துணை, இந்த கடவுள் தான் காரணம். நான் வாரத்துக்கு 2 முறை அந்த கோவிலுக்கு போயிட்டு சாமி கும்பிட்டது எல்லாமே வீண் போகலை, அது ஏதோ ஒரு பலனை எனக்கு கொடுத்துருக்கு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அன்னபூர்ணி பயங்கர ஹாப்பியாக சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இப்போது இங்கே நம்ம அதாவது அன்னபூர்ணி வந்து யோசிக்கிறாங்க, சிந்து ரொம்ப ரொம்ப நல்ல பொண்ணு தான், தேவையில்லாமல் நம்ம மனசுக்குள்ளே கற்பனையை வளர்த்துக்கிட்டு சிந்து ரொம்ப ரொம்ப கெட்டவ, நம்பிக்கை துரோகி அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவளை நம்ம ஒதுக்கி வச்சுருந்தோம். ஆனால் இன்றைக்கி சிந்து மனசில் சிவாவும், சிவா மனசில் சிந்துவும் சொல்லிட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் உயிராக இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் யோசிச்சு பார்த்தா சிந்துவுமே எந்த ஒரு விஷயத்துலையுமே அவ்வளோவா தப்பு பண்ணது கிடையாது. அவள் கல்யாண விஷயத்தில் மட்டும் தான் பொய் சொல்லி கல்யாணம் பண்ணிக்கிட்டாதில் தவிர மற்றபடி இந்த குடும்பத்துக்காகவும் மற்றவங்களுக்காகவும் அவள் உழைச்சிக்கிட்டு தான் இருக்கா. அவளை மாதிரி ஒரு நல்ல பொண்ணு எங்கேயுமே தேடினாலும் கிடைச்சிருக்காது. இருந்தாலும் அவளை நம்ம எப்படியெல்லாம் பார்த்துக்கிட்டோம், எம்பிட்டு பாசம் வச்சுருந்தோம். ஆனால் கடைசி நிமிஷத்தில் பொய் சொல்லி கல்யாணம் பண்ணிக்கிட்டான்ற விஷயம் தெரிய வந்ததும் அதை என்னால் ஏற்றுக்கவே முடியல அப்படின்ற மாதிரி தனக்கு தானே பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ தான் இங்கே பைரவி வராங்க. என்னாச்சு, ஏன் இப்படி ஒரு மாதிரி இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை பைரவி, மனசுக்குள்ளே நிறைய யோசனை ஓடிக்கிட்டே இருக்குது, அதான் ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. என்னத்தை கண்டதை யோசித்து உங்களோட உடம்பை நீங்கள் கெடுத்துக்காதீங்க, நீங்கள் ரிலாக்ஸாக இருங்கத்த, அந்த எஸ்சிகே பற்றி தான் நினச்சிக்கிட்டு இருக்கீங்க, எஸ்சிகே கண்டிப்பாக ஆறுமுகமும் சிவாவும் ஒன்று சேர்ந்து பிடிச்சிருவாங்க, அந்த எஸ்சிக்கு செஞ்ச தப்புக்கு அதுக்கான தண்டனையை நம்ம சட்டப்படி வாங்கி கொடுத்துருவோம், நீங்கள் கவலைப்படாதீங்கத்த அப்படி சொல்லிட்டு. சரிம்மா பைரவி உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு. சொல்லுங்க அத்தை அப்படின்னு சொல்லி கேட்கவும், இல்லை பைரவி,
சிந்துவையும் சிவாவையும் ஒன்று சேர்த்து வச்சிடலான்னு சொல்லிட்டு நான் முடிவு எடுத்திருக்கேன். நீ என்ன சொல்கிற அப்படின்னு சொல்லி கேட்கவும், இதை கேட்ட இங்கே நம்ம பைரவி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. ரொம்ப சந்தோஷமான விஷயம் அத்தை. நீங்கள் சிவாவையும் சிந்துவையும் ஒன்று சேர்த்து வச்சிங்க அப்படின்னா அது எனக்கு மனப்பூர்வமான சம்மதம். உண்மையாகவே நான் ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுவேன் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் இங்கே நம்ம பைரவி வந்து சொல்கிறாங்க. இப்போது இங்கே நம்ம அன்னபூரணி இருந்துட்டு சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு இங்கே நம்ம சிவாவையும் நம்ம சிந்துவையும் வர வைக்கிறாங்க. சிந்து பயந்துக்கிட்டே இருக்காங்க. அத்தை என்ன சொல்ல போகிறாங்களோ ஏது சொல்ல போகிறாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு. இப்போது இங்கே சிவா இருந்துட்டு என்ன பெரியம்மா கூப்பிட்டீங்களா, எனக்கு நிறைய ஒர்க் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே பாரியா ஒர்க்கெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம். இங்கே பாரு உனக்கு நான் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும்யா அப்படின்னு சொல்லவும், என்ன பெரியம்மா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சிந்துவும் நீயும் ஒன்று சேர்ந்து சந்தோஷமாக வாழணும். இனிமே உங்களோட வாழ்க்கைக்கு நான் தடையாக எப்போவுமே நிற்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சிந்துவோட கையையும் நம்ம சிவாவோட கையையும் பிடிச்சி ஒன்று சேர்த்து வைக்கிறாங்க. ஸோ சிவாவுக்கும் சரி நம்ம சிந்துவுக்கும் சரி ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. பெரியம்மா இப்படி சீக்கிரம் நீங்கள் எங்களை ஏற்றுப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல பெரியம்மா. எப்படியோ நீங்கள் எங்களுக்கு நல்லது நடத்தி வைக்கணும்னு நினைக்கிறீங்க. அது மட்டும் இல்லாமல் என்னுடைய ஆசை என்னுடைய விருப்பம் என்னன்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிட்டு தான் நீங்கள் இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்கீங்கன்னு எனக்கு தெரியும் பெரியம்மா. என்னைக்காவது ஒரு நாள் எங்கள் 2 பேரையும் மன்னிச்சு ஏற்றுப்பீங்க, சிந்துவை மருமகளாக ஏற்றுப்பீங்கன்னு சொல்லிட்டு நான் யோசிச்சுக்கிட்டே தான் இருப்பேன். அது இப்போது நடந்துருச்சு. ரொம்ப சந்தோஷம் பெரியம்மா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இப்போது அன்னபூர்ணி சரி நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரூமுக்கு போகிறாங்க. ஸோ அவங்க ரூமுக்கு போயிட்டு கொஞ்ச நேரம் சந்தோஷமாக தான் இருக்காங்க. அதுக்கப்புறம் பயங்கரமாக அழுகையாக வருது. எதனால் அழுகுறோன்னே தெரியாமல் இங்கே நம்ம அன்னபூர்ணி பயங்கரமாக அழுதுகிட்டு இருக்காங்க. இப்போ தான் இங்கே நம்ம பைரவி வராங்க. என்னத்தை என்னாச்சு, ஏன் கண் கலங்கிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், இல்லை ஒன்றும் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இப்போது இங்கே பைரவி இருந்துட்டு, இல்லை அத்தை ஏதோ ஒன்று இருக்குது நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பக்கத்தில் உட்காடுறாங்க. உடனே அன்னபூர்ணி இருந்துட்டு, அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, என்னமோ தெரியல மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம அன்னபூர்ணி வந்து பயங்கரமாக அப்படியே ஃபீல் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இப்போது பைரவி இருந்துட்டு, இல்லை அத்தை உங்கள் மனசுக்குள்ளே ஏதோ ஒரு கஷ்டம் இருக்குது, எனக்கு தயவு செஞ்சு என்கிட்ட சொல்லிடுங்க அத்தை அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், இல்லைம்மா சிந்துவும் சிவாவும் இப்போ ஒன்று சேர்ந்துட்டாங்க. ஆறுமுகம் மட்டும் பாவம், அவன் தனிக்கட்டியாக நின்றுடுவானோன்னு எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது. எனக்கு அப்புறம் அவனுக்கு துணை யார் இருப்பான்னு நினச்சாலே மனசெல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு. இதை கேட்ட இங்கே நம்ம பைரவிக்கு ஒரு மாதிரி மனசு கஷ்டமாக இருக்குது. அத்தை நீங்கள் இப்படி கவலைப்பட்டு கண் கலங்குறத பார்த்தா எனக்குமே ரொம்ப மனசு வலிக்குது அத்தை. தயவு செஞ்சு இப்படியெல்லாம் கவலைப்படாதீங்க, ஃபீல் பண்ணாதீங்க, எல்லாமே நல்லதாகவே நடக்கும், எல்லாமே நல்லதாக நடக்கும்னு சொல்லிட்டு நம்ம நம்புவோம் அப்படின்னலாம் இங்கே நம்ம பைரவி வந்து சொல்கிறாங்க. இல்லை பைரவி, எல்லாமே நல்லதாக நடக்கும்ன்றதெல்லாம் ஒரு நம்பிக்கை தான். ஆனால் நீ ஆறுமுகம் கூட ஒன்று சேர்ந்து வாழ்ந்த அப்படின்னா எனக்குமே மனசுக்கு அம்புட்டு நிம்மதியாக இருக்கும், சந்தோஷமாக இருக்கும். இங்கே பாருமா, தயவு செஞ்சு ஆறுமுகத்தை ஏற்றுக்கோமா. ஆறுமுகம் ரொம்ப ரொம்ப நல்லவன், உன்னை கண் கலங்காமல் பார்த்துப்பான், உனக்கு பிடிச்சது எல்லாத்தையுமே அவன் செஞ்சு கொடுக்கணும்னு நினைப்பான். இங்கே பாருமா, ஆறுமுகத்தை தயவு செஞ்சு மன்னிச்சு ஏற்றுக்கோமா, உன் காலில் கூட விழுவுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அன்னபூரணி இங்கே நம்ம பைரவி காலில் விழுந்துடுறாங்க. உடனே இங்கே பைரவி, அத்தை எந்திரிங்க அத்தை, என்னத்தை பெரிய பெரிய விஷயத்தெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, தயவு செஞ்சு எந்திரிங்க அத்தை அப்படின்னு சொல்லிட்டு. இப்போது இங்கே நம்ம அதாவது அன்னபூர்ணியுமே எந்திரிச்சிடுறாங்க. அத்தை நீங்கள் கவலைப்படாதீங்க அத்தை, ஆறுமுகத்தை எனக்கு பிடிக்க தான் பிடிக்காது, இருந்தாலும் அவர் சில விஷயங்கள் எல்லாத்தையுமே ரொம்பவே பர்ஃபெக்டாக செய்வார், குடும்பத்துக்காக யோசிப்பார், கள்ளங்கப்படம் இல்லாமல் செய்வாருன்றது எனக்கு நல்லாவே தெரியும். இருந்தாலும் என்னையும் சஞ்சயும் சந்தேகப்பட்டதை மட்டும் என்னால் இப்போ வரைக்குமே மறக்க முடியல அத்தை. அதான் ஒரு மாதிரி மனசு கஷ்டமாக இருக்குது. கொஞ்சம் கொஞ்சமாக சரியாயிடும், நீங்கள் கவலைப்படாதீங்க. ஆறுமுகத்தை விட்டு நான் என்றைக்கும் போக மாட்டேன், ஆறுமுகம் தான் என் உலகம், நீங்கள் கவலைப்படாதீங்க அத்தை அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த வார்த்தை கேட்டதுமே நம்ம அன்னபூர்ணிக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ரொம்ப நன்றிம்மா, எப்படியோ என் 2 பிள்ளைங்களும் சந்தோஷமாக வாழ்ந்தா எனக்கு அதுவே போதுமா அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போது நம்ம பைரவியுமே சரிங்க அத்தை, எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்குது, நான் வெளியே போயிட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. இப்போது இங்கே நம்ம அன்னபூர்ணி ரொம்பவே சந்தோஷமாக இருக்காங்க. உடனே நம்ம அதாவது ஆறுமுகத்துக்கு கால் பண்ணி கீழே வர வைக்கிறாங்க. ஆறுமுகமும் வராங்க. சொல்லுமா என்னம்மாச்சு அப்படி சொல்லிட்டு. ஐயா ஆறுமுகம்,
நான் பைரவியோட மனசை மாற்றிட்டேன்யா. அவள் துணி எடுத்துனறதுக்காக போயிருக்கா. அது மட்டும் இல்லாமல் நிறைய வேலை ஒர்க் இருக்குது அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்கா. சரி, அவள் ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு வரட்டும். அவள் உன் கூட ஒன்று சேர்ந்து வாழணும்னு நினைக்கிறாயா? உன் கூட ஒன்று சேர்ந்து வாழணும்னு சொல்லிட்டு என்கிட்ட சொல்லிட்டா. நீ இனிமேல் கவலையே படாதியா. பைரவியை நீ எப்பவும் பிரியவே மாட்ட. பைரவி என்றைக்கும் உன் கூடவே தான் இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அன்னபூர்ணி வந்து ஆறுமுகத்துக்கிட்ட சொல்கிறாங்க. ஸோ இதை கேட்ட ஆறுமுகத்துக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ இதோட இந்த ரிவ்யூ முடியுது. இதுக்கப்புறம் என்ன நடக்கும் சொல்லி வெயிட் பண்ணி பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி தெரிவிங்க. அடுத்தடுத்த சுவாரஸ்யங்களை தெரிஞ்சுக்க இந்த வீடியோவை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.